வணக்கம் ஈழமலம் நேயர்களே. ரிக்ஷாக்காரன் அப்படின்னு சொன்னாலே அந்த படம் எம்ஜிஆர் தான் ஞாபகம் வருவார். ஆட்டோக்காரன் அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் ஞாபகம் வருவார். அரசியலில் மக்களுக்காக இறங்கி செய்யும் வேலைக்காரன் அப்படின்னா எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான் ஞாபகம் வருவார். எனக்கு தெரிஞ்சு கரகாட்டக்காரன் அப்படின்றது பொருத்தமான பேராக இருக்கும். சரி, இப்போ வேற ஒன்றத்தில் வர இருக்கு. அதாவது கட்டுமரம் கடல்லே தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக பார்த்தீங்கன்னா தந்தை மக்களுக்காக உழைச்சாரு. இன்னைக்கு அரசியல் பாலைவனத்தில் ஒரு அத்திமரமாக இருக்காரு நம்ம முதல்வர் எம்.கே. ஸ்டாலின். இந்த இடத்த தத்தி மரம் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். தத்தி மரம்னு ஒரு மரமே இல்லைங்க, நம்ம உருவாக்க வேண்டியது தான். அத்தி மரம் இருக்கலாம், தத்தி மரம் இருக்கக்கூடாத. கட்டுமரம் கடலில் மிதக்கும் அப்படின்னா கடலில் மிதக்கும். நீங்கள் எல்லோரும் தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக மிதப்பேன், நீங்கள் எல்லோரும் என் மீது பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் உண்மையில பயணம் செய்ய முடியுமா? சரி, இப்போ ட்ரெண்டியாக வராருங்க. இன்னைக்கு மாடர்ன் பாலிடிக்ஸ்ல ஒரு இளைஞனாவே இருக்கிற அரசியல் டூட் தான் நம்ம முதல்வர் ஸ்டாலின். சவரம் பண்ணி தூக்கி போட்ட துரு பிடிச்ச பிளேடு தான் எது சொன்னாலும் ஸ்டாலின். சரியா? இன்னைக்கு அவருடைய சன் ஒரு பைசனா அரசியல்ல பாத்தீங்கன்னா யாருக்கும் கட்டுக்கடங்காத காளையா இருக்காரு. ஏங்க அது எக்ஸ்பைரி ஆன ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடர் டப்பாங்க. ஏங்க ஸ்கிரிப்ட் எனக்கு முன்னாடி நீங்க படிச்சிட்டீங்களா? நல்லா எழுதி வச்சுட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. சொல்றேங்க, இதெல்லாம் எனக்கு படிக்க படிக்கணுமா? இந்த மூதேவிகளை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா நாங்கள் பதிலுக்கு எதிர்வாதம் சொல்ல மாட்டோமா? சரி, இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே வர ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இந்த நல்லா படிக்கணும் மக் அடிச்சு எழுதுறாங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா டப்பா அடிப்பாங்க. இந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க அப்படியே கான்செப்ட் ரெண்டுமே கிடையாது. இவங்க ஹேண்ட் ஒர்க். ஓ மை காட், வாட் யூ மீன் பை ஹேண்ட் ஒர்க்? அது புரியவர்களுக்கு புரியும். சரியா? தங்களை விளம்பரப்படுத்தி கொண்டு சுய மைதினம் அடையக்கூடியவர்கள். ஓகே, இந்த ஹேண்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னால் ஞாபகம் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஒர்க்கை ஏன் சொல்கிறேன்னா, உதயநிதி அவர்கள் இந்த மழை சம்மந்தப்பட்ட அந்த வெள்ள பணிகள்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு, அதுக்கான கால்வாய் பணிகள்லாம் எப்படி இருக்காங்க போறாரு. அந்த சைடு 2 வரல் காட்டுறாரு. அதான் அங்கே போகும்போது காற்று அப்படி குத்துறான் அப்படி அப்படி அப்படின்னா அது என்ன, நீ என்ன அப்படி வரல காமிச்சிட்டா அங்கே என்ன நடக்குதுன்றது நீ தெரிஞ்சுட்டு அது என்னது அப்படிங்கிறதுக்கு அதான் எனக்கு ஒன்றும் புரியலையே. இது என்னதுன்னு கேட்க எப்படி கேட்க இது என்ன இது என்ன அப்படி இந்த அதிகாரிகள்லாம் வச்சுக்கிட்டு சுற்றி எல்லாம் வச்சுட்டு அப்படின்னு காற்றை குத்திட்டா இந்த 4000 கோடி நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். இந்த 4000 கோடி எங்கடான்னு கேள்வி கேட்டா இன்றான் அப்படின்றான் இப்படின்றான். அந்த வேலை செஞ்சிருக்காங்களா கேளுங்க, இங்க வேலை முடிஞ்சிச்சா, இங்க என்ன இதெல்லாம் உனக்கு மழைக்கு முன்னாடி கேட்க தெரியாதா? மழை பெய்யும் போது தான் போய் கேட்க தெரியுமா உனக்கு? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்றது எப்பங்க எடுப்பீங்க? மழை பெய்யும் போதா? 4 சென்டிமீட்டர் மழைக்கே சென்னை தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஒரு ரோடும் அது ஒருத்தரும் போடுறாங்க. போரூர்லேருந்து இதுக்கு வாங்க, வடபழனி வரைக்கும் வாங்க. அந்த ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குது, குண்டும் குழியுமா இருக்குது. மெயின் பிரதான ரோடுங்க இது. போரூர்லேருந்து கம்மிங் டு வடபழனி பிரதான ரோடு. நீங்கள் அதில் வந்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் வந்துடும். அந்த மாதிரி ஜம்ப் படிக்கும், அவ்வளவு பள்ளம். சரியா? இது கேட்டால் மெட்ரோ ஒர்க் நடக்குது, அந்த ஒர்க் நடக்குது. இந்த 4000 கோடி என்ன பண்ணீங்க? மெட்ரோ ஒர்க் முடிவதற்கு 4000 கோடி செலவு பண்ணாமல் இருக்க வேண்டியது தானே? அது எப்படிங்க பண்ணாமல் இருக்கு? அதுதான் நானும் கேட்குறேன். அப்போ என்னதான் பண்ணீங்க? இதில் இந்த பேக்கேஜ் அந்த பேக்கேஜுன்னு கதை விட்டீங்கல்ல, இதெல்லாம் எங்கே போச்சுன்றத கேள்வியே நம்ம கேட்கக்கூடாதுன்றதுக்காக இந்த நாடகம். எங்க ஒரு சைடு தந்தை போயிட்டு மக்களுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. வேலை செஞ்சாரு மக்களுக்கான. ஏங்க நம்ம பட்டுப்பாக்கத்தில் போய்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு பார்த்தீங்களா? தண்ணிலாம் போயிட்டு இருந்தது, கடலில் கலந்தது, அதை பார்த்தாரு. கடலில் தண்ணி இவர் போனாலும் போகலனாலும் கலக்கும். இவர் போய் என்ன பண்ணாருங்க? கரெக்டாக கலந்து நுர தள்ளுது. அதாவது இவர்களுடைய ஆட்சியை பார்த்து கடலே நுர தள்ளுது. அப்போ தமிழக மக்களுடைய நிலையை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை இதுவரையில் தமிழகம் பார்த்துருக்க முடியாது. அப்போ நம்ம பிள்ளையும் பண்ணுற நாடகம் பாருங்கள். தஞ்சாவூரில் அவ்வளவு பயிர்கள் மோசம். இது சட்டப்பேரவையில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் வரும். சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு கொண்டு வரும்பொழுது அவர் பேசுவதை துண்டிப்பது அப்படின்றதில் காட்டக்கூடிய அக்கறையை இவர்கள் அவர் சொல்வது என்னன்றதை போய் பார்க்கலாம்ல. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் சட்டப்பேரவையில், எங்கள் தஞ்சாவூரில் நெல் கொள்முதல் செய்யாமல் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு போட்டு வச்சுருக்காங்க? அதில் ஒரு நுண்ண அரசியல் இருக்குது. என்னன்னாக்க இவங்க அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க, கிறிஸ்டி நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த கிறிஸ்டி நிறுவனம் தான் மொத்த குத்தகை எடுக்குது. எதுக்காக? இந்த வாகனங்களுக்கான கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க. இதை ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இவங்களுக்கு பணம் போகுன்றதுனால, கமிஷன் போகணும். 3 மடங்கு
லோக்கல் சார்ஜஸை விட 3 மடங்கு அதிகமாக போட்டு கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்துட்டு இது நம்ம போன வாட்டி நம்ம பேசினோம். இப்படி கொடுத்துட்டு இவங்க பண்ண அட்டூழியத்தினால அங்கே வந்து முளைவுட்டுருக்கு நெல்லெல்லாம் அப்படின்னு சொன்னால், அப்போல்லாம் சட்டமன்றத்தில் ஏறணும்ட்டு அவர் அங்கே போயிட்டாருன்னொடனே நீ ஓடுற. ஏன் அதுக்கு மேலே உனக்கு போக தெரியாதா? உனக்கு ஆளு படை சேனை எல்லாமே இருக்குது, உளவுத்துறை இருக்குது. உனக்கு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்கள்ல. எதிர்க்கட்சி தலைவருக்கு வரக்கூடிய தகவல்களுக்கு முன்னால் உனக்கு தகவல் வரும். அப்படியே நீங்கள் போய் பாருங்கள், முன்னாடி போய் பாருங்கள், 2023 போய் பாருங்கள், கள்ளக்குறிச்சியில் நடந்த கோர சம்பவம். அதுலேயும் இதே எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் 6 மாதங்களுக்கு முன்னே எச்சரித்தார். இந்த மாதிரி பிரச்சனை ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கு கள்ளச்சாராயம், இது பிரச்சனையாக போகுது, பாருங்கள், கவனமாக எடுங்க அப்படின்னு. கண்டுக்கவே இல்லை. அவர் ஏளனம் பண்ணீங்க. கடைசியில் என்ன நடந்தது? இல்லை, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து எடப்பாடி அவர்களை கொடுத்து வந்து சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அதை பார்த்தீங்களா? என்ன கருத்துக்கள்? திருவாரூருக்கு வந்து இப்போ வந்தாரா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தவறான அவர் போனதுக்கு அப்புறம் நீ போய் என்ன பிரயோஜனம்? அவர் போகிறதுக்கு முன்னாடி நீ போயிருக்கணும்ல. அவர் சட்டமன்றத்தை சொன்ன உடனே நீ போயிருக்கணும்ல. சட்டமன்றத்தில் அவர் சொன்னது போய் இங்கே பாருங்கள் அப்படின்னு நீ சொன்னால் நீ யோகிய. அவர் போய் அவர் அங்கே விவசாயிகளை சந்தித்து அவர் அந்த இடத்துலையே எடுத்து காண்பித்தது, பாருங்க முளை விட்டுருக்கு, இந்த இத்தனை மூட்டைகள் முளை விட்டுருக்கு, ஆயிரக்கணக்கான மூட்டைகள். இவ்வளோ பெருசாக அங்கே விட்டுருக்கு, இவ்வளோண்டு தானே அங்கே விட்டுருக்கு. அதுதான் எவ்வளோ விட்டா என்னங்க? நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் தான் உதவாநிதி. அது இவ்வளோ முளைச்சான்னா இவ்வளோ முளைச்சான்னு அந்த மாதிரி தான் இதுவும். எவன் வாங்குவான்? அதை எப்படி கொள்முதல் பண்ணுவீங்க? இத்தனைக்கும் கொள்முதலில் பிரச்சனை கிடையாது. அதை கொண்டு போகிற வெஹிக்கிளில் வாங்குகிற கமிஷன் தான் பிரச்சனை. மூட்டைக்கு 40 ரூபா, அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபா. என்ன மூட்டைக்கு 40 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபானா குவார்ட்டருக்கு 10 ரூபான்னா அதுவும் ஃபுல்லுக்கு 40 ரூபா, நெல்லுக்கும் 40 ரூபா, யூபிகளுக்கு 200 ரூபா. அது எப்போ நிரந்தரம், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அப்போ யோசிச்சு பாருங்கள், எத்தனை லட்சம் மூட்டைகள், இந்த எத்தனை லட்சம் மூட்டைகளை 40 ரூபா ஒரு மூட்டைக்கு அப்படின்னு நீங்கள் வாங்கி, அதாவது அந்த 40 ரூபா வாங்கி தொலை, இந்த மூட்டையாவது எடுத்துக்கான்னு சொல்கிறான் அவன். வேலையாவது ஒழுங்காக முடி, அதையாவது பண்ணுங்க. ஏன்னா அவங்க பாவம், அவங்க விலை வச்சுட்டு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? இந்த ஆண்டு அதிகமாக மழை பெய்யுன்றது வானிலை ஆய்வு மையங்கள் சொல்லலையா? உங்களுக்கு தெரியாதா? மழை அதிகமாக இருந்தால் விளைச்சல் அதிகமாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியாதா? அப்போ எந்த அளவுக்கு திட்டமிடல் இல்லாத ஒரு அரசா இந்த அரசு இருக்குன்றது பாருங்க. இல்லை, இப்போ இந்த விஷயம் நேத்தியே நம்ம ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம், நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குறேன். நான் இதை ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன். மற்றபடி நீங்கள் எடுத்து பாருங்களேன். அரசு நிர்வாகம் நடக்குதா? முதலமைச்சர் எங்கேன்னு தெரியுதா உங்களுக்கு? 3 நாளாக காணும். 4 நாளாக முதலமைச்சர் எங்கேன்னு காணும். சரியா? அதாவது செய்திகளில் நீங்கள் பார்க்கலங்கிறீங்க. என்ன செய்திகளில் காமிச்சாங்க? இல்லை, பார்க்கலங்கிறீங்க, அதனால காணும் அப்படின்னு சொன்னாங்களா? இவன் தான் டிஷர்ட்டை போட்டு இங்கே அங்கேயும் இருக்க மாதிரி சிரிச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். வேற எங்கே போனார்? என்ன நடக்குது? நிர்வாகம் ஒன்றும் கிடையாது. என்ன சொல்ல வரீங்க? முதல்வர் காணும்னா என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. முதல்வர் ஒரு பொம்மை, அந்த பொம்மையை சரி செய்வதற்காக கொண்டு போய் அப்பப்போ ஆயிலிங் போடணும் போல இருக்குது. அதுக்கு அது என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியாது. சரி, ஆக்சுவலாக இன்னொரு கோர் மேட்டர் நான் பேசணும்னு நான் நினச்சது இந்த காணொலியில், கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணுறதுல, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா படித்து எல்லாருக்குமே சொல்லித்தர நம்மளுடைய அன்பில் மகேஷ் அவர்களோட பாபா மர்கையா, அதுக்கு ஏங்க அந்த பேர் வச்சிங்க? ஆமாங்க, அந்த நாயகன் படத்தில் அந்த விவரமாக அந்த அப்பனை வந்து கொலை பண்ணிடுவான் வந்து பாபா மர்கையா அப்படின்னு, மேரா பாபா மர்கையா, மேரா பாபா மர்கையான்னு, அந்த பாபா மர்கையா தான் இவன். அது ஏங்க அவருக்கு வச்சிங்க? அதான் கூடவே, ஏன்னா இவங்க அப்பாவை இவர்கள் தான், இவர்களுடைய செயல்பாட்டுகளால் தான் இறந்து போனார். சரியா? அவருடைய தந்தை வந்து நொந்து போய் இறந்து போனார். இவங்க கண்டுக்கல. இவங்க வந்து அவ்வளோ டார்ச்சரை கொடுத்தாங்க. இல்லை, விஷயம் என்னன்னா, அவருடைய துறை சம்மந்தப்பட்டு தான் ஒரு கேள்வி, ஒரு விஷயம். அது ஏன் ஏரியா அவன் பேசுவான் பார்த்துருக்கீங்களா? ஏன் ஏரியா வந்துருவியா நீங்கள்? என்ன பெரிய பேட்டை ரவுடி மாதிரி பேசுவான் அவன். சரியா? உன் ஏரியாவில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கடலூர் நீங்கள் சொல்ல போகிற விஷயம் தானே, கடலூரில் நடந்துகிட்டு இருக்கு. அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். கடலூரில் வந்து ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடியே ஒரு தாளாளராக இருக்கக்கூடிய ஜேசுதாஸ்னு அவர் அங்கே வந்து படிக்கிற மாணவிகள் மேலேயே வந்து கை வச்சிருக்காரு. போக்சோவில் அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜாமீன் லெவலில் வந்திருக்காரு. இப்போ அவங்களுடைய 2வது மகன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள்லாம் வந்து ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணி, சில பேர் ஆசையாக கூப்பிட்டு, சில பேர் பிளாக்மெயில் பண்ணி அவங்களாம் கூப்பிட்டு உல்லாசமாக இருந்துட்டு வீடியோ ஃபோட்டோ வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டே இருந்திருக்கான். அதில் 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறது ஒரு டீச்சர் வந்து தற்கொலை பண்ணி செத்துடுறாங்க.
காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. ஆனால் வந்து செய்தி சேனல்லாம் வந்ததுக்கப்புறமா 7 நாளுக்கு அப்புறம் இப்போ வந்து கைது செய்ய கூப்பிட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த ஆடியோவுக்கு நிறையா வந்து லீக் ஆயிருக்கு, வீடியோஸ் நிறைய லீக் ஆயிருக்கு. இந்த ஸ்கூலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம பள்ளிக்கூடம் அப்படிங்கிற மாதிரி பேர் இருக்கு. நான் என்ன கேட்குறேன், பள்ளிக்கல்வித்துறை எப்படி வந்து போக்சோல அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிட்டு வந்த ஒரு பள்ளிக்கூடத்தை விசாரணை முடியாமலே இயங்க விடுறாங்க. அங்கே மகளிர் இல்லம் குழந்தைங்களுக்குலாம் ஹோம் எப்படி வந்து வைக்க விடுறாங்க. இந்த மாதிரி அதாவது விஷயங்கள்லாம் வந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பத்மாசி சத்ரி என்ற ஒரு பள்ளிக்கூடம் இங்கே கேகேநகரில் இயங்குது. அதில் வந்து ஒரு ஆசிரியர் மீது ஒரு குற்றச்சாட்டு, பேர் ராஜகோபால் நினைக்கிறேன். அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு அப்படின்ற பேரில் வந்து அவரை வந்து டார்ச்சர் பண்ணி அவரை கொண்டு போய் சிறையில் வைத்து இத்தனை கொடுமையும் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி மீதே அத்தனை அவதூறுகளும் சுமத்தப்பட்டது. சரியா? அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வரிந்து கட்டி கொண்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்லேருந்து எல்லாரும் வந்து பேசினாங்க. நாங்கள் தான் பொறுப்பு, நாங்கள் தான் பேச வேண்டும் அப்படின்ட்டுலாம். சரியா? இத்தனைக்கும் அதில் நேரடியாக எந்த ஃபிசிக்கல் அசால்ட்டும் நடக்கலை. ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அவர் சட்டை இல்லாமல் வந்துட்டார் அப்படின்றது மட்டும்தான் குற்றச்சாட்டு. சரியா? இதுக்கு மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை. குற்றச்சாட்டு இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது, தகவல் வந்தது, 200 மாணவர்கள் இது குறித்து புகார் கொடுத்திருக்கிறார்கள் இப்படின்னா இவங்க அளந்து விட்டாங்க. சார்ஜ் ஷீட்டில் எதுவுமே கிடையாது. பட் ஸ்டில் அது அவ்வளோ தூரம் பூதாகரமாக்கினாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம், ரொம்ப எவ்வளோ பெரிய விஷயம் இது. பள்ளிக்கல்வி அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இதுதான் நான் சொல்கிறேன். லாலா கடை சாந்தி பாட்டுக்கு போஸ்டர் ஓட்டினவனையெல்லாம் கொண்டு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நீ வச்சேன்னா இதான் நடக்கும். அவையே கண்டுக்க போகிறான். என் ஏரியாவில் இது நடந்தாலும் நான் கண்டுப்பேன். உன் ஏரியாவில் தான் நடந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்? அதாவது அவரோட துறை. இப்போ நான் சொன்னேன், என்னுடைய துறையில் பிரச்சனை நடந்தால் நான் என்ன என்று கேட்பேன்னு பேசு. இவர் நான் ஜனரஞ்சகமாக பேசுகிறாராம். இப்போ யூத்துக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி பேசுகிறாராம். இவர் பேட்டை ரவுடி இது. ஆஃப்டர் ஆல் உதவாநிதிங்கிற ஒரு தற்குறி உதவாக்கரை நடிகனுக்கு அவன் நடிகை கூட கிடையாது. அவன் நடிகை கூட வராது அவனுக்கு. அவன் ஒரு துணை நடிகன், சந்தானத்துக்கு துணை நடிகன். அன்சிகாவோட ஹேண்ட்பேக். சரியா? அவனுக்கு ஒரு ரசிகர் மன்றமா, அந்த ரசிகர் மன்றத்துக்கு இவன் தலைவன் போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருந்த அவன் ஒரு உதவாக்கரனா அவனை விட பெரிய உதவாக்கரை இவன் வந்து கல்வி அமைச்சர். அவர் கஷ்டப்படுறாரு. அதாவது ஒரு மரத்துல இருந்து கல்லுல இருந்து பாத்தீங்கன்னா கடவுளை பாக்குறாங்க, மனுஷன் வந்து அழுதா அதை வந்து சந்தேகிச்சு பாக்குறாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம மரத்துலேருந்து கடவுளை பார்க்கலாம், கல்லில் இருந்து கூட கடவுளை பார்க்கலாம். சரியா? ஆனால் உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் நீ எப்படிப்பட்டவன்னு. ஏன்னா முகத்தில் தெரியுது, கருணாநிதி தனத்துடைய அந்த கலை தெரியுது. நீ எப்படியெல்லாம் வந்து டிசைனாக வந்து நாடகம் போடுவேன்றது தெரியுது. அவ்வளோ அக்கறை இருக்கும் அப்படின்னா உனக்கு அவ்வளோ அக்கறை அப்படின்னா எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை, கடலூர் நமக்கு தெரிஞ்சு கடலூர் பிரச்சனை இன்னைக்கு சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி தருமபுரியில் நடந்ததுல அந்த ஒரு அரசு பள்ளியில் ஒரு கராத்தே டீச்சராக ஒருத்தர் வந்து எத்தனை மாணவிகள்கிட்ட வந்து தவறாக நடந்திருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டு வந்தது. அது என்ன பண்ண நீ? ஏன் உனக்கு அன்றைக்கி அழுக வரலையா? எல்லாம் ஒரு பேச்சா? நீ எல்லாம் ஒரு அமைச்சனா? இவனெல்லாம் அமைச்சராக இருந்தால் இவன்லாம் கல்வித்துறை தான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன தெரியுமா? கல்வித்துறை அமைச்சராக இவன் இது லாலா கடை சாந்தி பாட்டுக்கு போஸ்டர் ஓட்டினவன் கல்வித்துறை அமைச்சர் இல்லை. நின்றுக்கு நான் 5 படுத்துக்கு நான் 10ன்னு சொன்னவன் முழு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தான். அந்த பொன்முடி. சரியா? இவன்லாம் இருந்தான்னா எங்கேன்னு தேரும்? இப்படி இருந்தால் அந்த கல்வித்துறை தேருமா? இப்போது ஒரு பள்ளி கல்வியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து மழைக்கு இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி எந்த அளவுக்கு ஆட்சியில் வந்து அவங்க வந்து கண்டும் காணாமல் இருக்காங்க அப்படின்னா, இல்லை வேணுன்ட்டே அதை பற்றி வந்து யோசிக்காமல் இருக்காங்கன்ற பட்சத்தில் இந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்டு பற்றி நீங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க. 2000 கோடி. அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலம். சில விஷயங்கள்லாம் சீமான் சொல்லுவார், மலையை உடைச்சிட்டுனா நீ எவ்வளோ கோடி ஆண்டுகளாலும் உன்னால் பண்ண முடியாது அதை அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப உண்மை. ஒரு விஷயத்தை நீங்கள் இயற்கையில் அழிச்சிட்டிங்கன்னா அது சதுப்பு நிலம்லாம் அதுவே உருவாகிறது. நம்ம அதை அழிச்சிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய தீங்கு மட்டும் இல்லாமல் திருப்பி சரி செய்யவே முடியாது. நம்ம டைட்டில் பார்த்துருக்கோம். ஆமாம், அதுல இருந்தே சதுப்பு நிலம் தான். அது எல்லாத்தையுமே கொண்டு போய் இவங்க டெவலப்மெண்ட்ன்ற பேரில் இவங்க கொண்டு போய் கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்க தெரியுமா? இவங்க ஏதோ டெவலப்மெண்ட் உண்மையாக வந்து தமிழகம் வளர வேண்டும்ன்றதுக்காக கொடுத்தாங்கன்னா சத்தியமாக கிடையாது. சரியா? அதை விட அதிகமாக இன்றைக்கி எந்த இடத்துல இருக்குது? இந்த கிண்டிலேருந்து போனீங்கன்னு நீங்களேன், அந்த ரோடில் நிறைய சாஃப்ட்வேர் பார்க்லாம் வந்துருச்சு. இப்போ தாமரை சாஃப்ட்வேர் பார்க்கில் நிறைய ஈக்காடு தாங்கல நேராக போனீங்கன்னா அங்கே நிறைய வந்துருச்சு. சரியா? அப்படின்னு பொழுது இங்கே எதுக்கு நீ கொடுத்த அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கிற நிலத்தெல்லாம் இவன் குடும்பம் வாங்கியிருப்பான். வாங்கிட்டு இதையும் சேர்த்து கொடுத்துறது. காசா பணமா? எவந்தோ இடம், புறம்போக்கு இடம்,
நம்மை ஆள்பவர்கள் புறம்போக்குகளாக இருந்தார்கள் என்றால் புறம்போக்கு இடத்தையும் கொடுப்பாங்க. அப்படித்தான் தூக்கி கொடுக்கறது. சரியா? இப்படி சதுப்பு நிலங்களை தொடர்ச்சியாக அழித்த கும்பல் என்றால் இது திமுக கும்பல். இவர்கள் வந்து அதாவது முன் மாதிரியை, முன் உதாரணத்தை ஏற்படுத்தி விடுகிறார். அதுக்கப்புறம் எல்லாருமே போய் விழறான். அதில் அப்பார்ட்மெண்ட்லேருந்து எல்லாம் அவன் போய் விழறான். சரியா? இப்போ வேளச்சேரியில் எடுத்து பாருங்க. மழை வருது மழை வருதுன்னு ரீல்ஸ் போடுறியே, நீ எதுக்கு வாங்கினாங்க இடத்த? கேள்வி வரணும்ல. வேளச்சேரியில் நீ வந்து அது வந்து கிளியராக வாட்டர் பாடியில் அவன் கட்டுறதே தப்பு. அதை கட்டினத இடத்துல போய் நீ வந்து என்ன பண்ணுற, இஎம்ஐ போட்டு நீ வாங்கிடுற. சரியா? நீ ஆயிலுக்கு இது ஒரு வீடியோலேயும் நான் சொன்னேன், திருப்பி சொல்கிறேன். வாங்கிட்டு தண்ணி வருது அப்படின்னு போய் பிரிட்ஜில் போய் ஒரு காரை நிறுத்திக்குவா. எதுக்காக கட்டப்பட்டது? அதுதான் எவ்வளோ அட்ராஷியஸாக இருக்குது பாருங்க. இது எல்லாமே இன்னைக்கு நார்மலைஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நார்மலைஸ் ஆகிடுச்சு. இதை நார்மலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை கொண்டாடுவதற்கு ஒரு கும்பல் வருது. இவர்களெல்லாம் தொழிலதிபர்கள். யார் இந்த மாதிரி நிலத்தை வந்து சதுப்பு நிலத்தில் கட்டுறவன், இவெல்லாம் தொழிலதிபர். அடித்து பிடிங்கி ஏதாவது ஒரு நிலத்தில் வந்து அப்பார்ட்மெண்ட்டு பெருசாக கட்டுறவன், இவெல்லாம் தொழிலதிபர். இப்படி வளம் வருகிறார். இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, சில பேருக்கு அதாவது பட்டம் 2000 கோடிங்க. 2000 கோடி மட்டும் 2000 இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் மட்டும், அதாவது பிரிகேட் மார்க்கெட் நினைக்கிறேன், அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் மட்டும் 2000 கோடினா யோசிச்சு பாருங்க எத்தனை அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துருக்கு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 40,000 அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆர் தேர் ஃபார் சேல் இன் அரௌண்ட் சென்னை. சரியா? 40,000 அப்பார்ட்மெண்ட் இன் அரௌண்ட் சென்னை இருக்குது அப்படின்னா ஒன்று 1.5 கோடின்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ கோடி? கிட்டத்தட்ட 50,000 60,000 கோடி. 50,000 60,000 கோடியில் இவனுக்கு கட்டிங் மட்டும் எவ்வளோ போகும் தெரியுமா? 10,000 15,000 கோடி. இது ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் இது மற்றவங்கள உறிஞ்சிரோமே, மற்றவங்கள நம்ம வந்து வாழ்நாள் அடிமையாக்குறோமே, அதை பற்றிலாம் அவனுக்கு கவலை கிடையாது. இவங்க என்ன தெரியுமா பாவம், இவங்களுக்கு வீடு ஒன்று வாங்கிட்டோம், நமக்குன்னு ஒரு சொந்த இடம் வாங்கிட்டோம். சென்னைக்குள்ளே நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அல்லது நடுத்தர வர்க்கத்திலேருந்து உயர்தர இதுக்கு போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க, 2 பேரண்ட்ஸும் ஒர்க்கிங்கிறதுல போய் வாங்கி போட்டுருது. அது சும்மா விட்டுருவாங்க, வாடகைக்கு விட்டுருவாங்க. அது வாங்கி அந்த இஎம்ஐ கட்டுறதுக்காக 2 பேரும் வேலைக்கு போகிறது. இந்த 2 பேரும் வேலைக்கு போகிறதுனால இந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. சரியா? ஆள் கிடையாது. நியூக்ளியர் ஃபேமிலிஸ் முன்னாடிலாம் வந்து கூட்டு குடும்பம், இன்னைக்கு நியூக்ளியர் ஃபேமிலிஸ் பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ அந்த குழந்தைங்க என்ன பண்ணும்? கடைசியாக ஒரு விஷயம் எமோஷ்னலாக இருக்கும் சொன்னால், ஆனால் இயற்கையை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஆஸ்திரேலியாவிலேருந்து பறவைங்க அங்கே வந்துட்டு போகுது, 1000 வருஷமாக வந்துட்டு அதுக்கு மேலேயே. அது வர்றப்போ இன்னும் 2-3 வருஷத்தில் அந்த இடத்துல வந்து வர்ற இடம் வந்து எங்கன்னு தெரியலனா அதுங்களுக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வந்து நீங்க பறவையை பற்றி யோசிக்கிறீங்க, மனுஷனை. ஆமாம், நான் சொல்கிறது இங்கே மனுஷங்களுக்கே பிரச்சனை இருக்குன்ற. நீங்கள் சென்னை இன்னைக்கு சென்னை உள்ளுக்குள்ளே, அதாவது மெயின் சென்னை நீங்கள் எது சொல்கிறீங்களோ, முன்னாடி வந்து சைதாப்பேட்டை வரைக்கும் சென்னை. இப்போ சென்னை பார்த்தீங்கன்னாக்கா மெயின் சென்னை வந்து மாறிட்டே இருக்குது, ஒரு இடமா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. எக்ஸ்பேண்ட் ஆகி இன்னைக்கு வந்து நிற்குது அப்படின்னா இது எதுவுமே நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு எட்டாக்கணியாக மாறி வருகிறது. அதை பற்றி இவர்களுக்கு கவலையே கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த பில்டர்ஸ் எல்லாம் இவங்களுடைய நண்பர்கள், இவர்களுடைய பணம் எல்லாம் அவர்களிடம் புழங்குகிறது. அதனால் இவர்கள் இப்படித்தான் செயல்படுவார்கள். அதை கேள்வியே கேட்க முடியாது. சென்னை இவர்களுடைய கோட்டை. சேகர் பாபு, மாசு சார், இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு கோலோச்சக்கூடியவர்கள். இவர்களுக்கெல்லாம் வந்து பணத்தை கொடுத்துருவாங்க. இந்த குடும்பத்துக்கு, இந்த கேடுகிட்ட ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொடுத்தது போக இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துருவாங்க. 100 கோடி 50 கோடி கேட்டபோது கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட வீரியம் வந்து நம்மளால தாங்கிக்கவே முடியாது. சென்னை அடுத்து வேற இடங்கள்லாம் போயிட்டு இருக்கு. மூர்த்தி சொல்றாப்லையாம், நேத்திக்கு ஒரு அமைச்சர் மூர்த்தி அவங்க கட்சி கூட்டம் நடக்குது. இந்த கட்சி கூட்டம் சொல்றாப்லையா மதுரையில் 10 தொகுதிக்கு நான் போட்டிருக்க பட்ஜெட் 300 கோடி, தொகுதிக்கு 30 கோடி நான் செலவு பண்ணுவேன். மக்கள் கொடுக்கறதுக்கு 30 கோடி நான் செலவு பண்ண வேண்டும். 30 கோடி உனக்கு எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? எங்கேயாவது மக்கள்கிட்ட அடித்த பணம் தானே. இப்போ இதுக்கு நியாயம் கற்பிப்பாங்க. என்ன தெரியுமா? மக்கள்கிட்ட அடித்ததை மக்களிடமே கொடுக்குறாரு. அவன் 30 கோடி உனக்கு கொடுக்குறான்னா உங்ககிட்ட தான் ஒரு 3000 கோடி அடிச்சிருக்கான்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த மாதிரி மாறி வருது. இப்போ இதே மதுரையில் நீங்கள் பாருங்கள், தயா டெக் பார்க்கா, யாரோடது? தயா டெக் பார்க் யாரோடது? கருணாநிதி குடும்பத்துக்கு சொந்தமானது. எப்படி சொந்தமானது? உழைச்சி வாங்கினாங்களா? இவங்க அடித்து பிடிங்கி வாங்கினது.
இப்போ இது மாதிரி சென்னையில் நடக்கக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட் வேலை இருக்குல்ல, அது கோயம்புத்தூரில் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ. அடுத்தது மதுரைக்கு போகும், என்ன அடுத்தது திருச்சிக்கு போகும், இப்படி எல்லா இடத்துக்கும் போக போகுது. இதில் பணம் கொழிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பிளாக் மணி இதிலேயே போடலாம் அப்படின்றதுனால இவங்க இதை ஒரு மஃபியாவாகவே மாற்றி வைப்பார்கள். இதில் சிக்கப்போவது யார் தெரியுமா? அப்பாவி மக்கள். இதுதான் உண்மை நிலவரம். சரி, இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். மழை இந்த வாட்டி வந்து வெள்ளம்லாம் தேங்குச்சுன்னா கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு வாரம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதன் மூலியமாக வந்து வரக்கூடிய தேர்தலில் யாருக்கு வாக்கு போடணுங்கிறத சென்னை மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதன் மூலியமாவது மழை ஒரு பாடம் சென்னை கற்றுக் மக்கள் போச்சுன்னா நல்லா இருக்கும். அதான் சென்னை மக்கள் புரிந்து கொள்வது அப்படின்றத விட நீங்கள் சென்னை மக்களுடைய ரத்தத்தை எப்படி உறிஞ்சுறாங்க பாருங்க. நீ பணம் இல்லை, என்னால் செலவு பண்ண முடியல அப்படின்றது வேற. பணம் இருந்து செலவு செய்கிறேன் என்று பொய் சொல்லி செலவு செய்யாமல் மக்களை ஏமாற்றுவதுன்றது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். 4000 கோடியில் நீ 1000 கோடி அடிச்சுட்டு 3000 கோடி செலவு பண்ணியிருந்தா கூட இவ்வளோ பிரச்சனை வந்துருக்காது. 4000 வேணும் கணக்கு. என்ன மாதிரியான அயோக்கியத்தனம்? இதைத்தான் மக்கள் யோசிக்கணும். யோசித்து செயல்படுவாங்களா அப்படிங்கிறத வந்து வரக்கூடிய இந்த 4 மாதங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய பல்ஸ் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி இன்னைக்கு என்னோட கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு.